தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் தொடர்ந்து வெளிச்சம்ங்கிறதான ஒரு தலைப்பை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிறது, நம்மிடம் அந்த வெளிச்சம் இருக்கிறதா என்று நாம் சோதித்ததுண்டா? பாவத்தை குறித்து நமக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும், ஒரு வெறுப்பு இருக்க வேண்டும். நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு ஒவ்வொரு நாளும் இருக்க வேண்டும். தேவ சமூகத்தை எப்பொழுதும் நாடுகிற ஒரு எண்ணங்கள் நமக்கு தோன்ற வேண்டும். தேவ வார்த்தைகளை அறிய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் நமக்கு இருக்க வேண்டும். மத்தேயு 5வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது என்னவென்றால், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும் என்று பார்க்கிறோம். ஒரு விளக்கு மரக்கால் மேலே, ஒரு விளக்கு தண்டின் மேலே வைக்கும்போது அநேகருக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறதா இருக்கிறது, ஒரு ஒளியை கொடுக்கிறதா இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கு அநேகரை வெளிச்சத்துக்குள்ளாக வழிநடத்தி கொண்டிருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும், ஆராய்ந்து அறிய வேண்டும். அதை ஒழித்து வைக்கக்கூடாது. அதை ஒழித்து வைக்கும்போது அது இருளாக இருக்கும். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக ஆண்டவர் நம்மை உருவாக்கியிருக்கிறார், கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம், நாம் அநேகரை கிறிஸ்துக்குள்ளாக வழி நடத்த வேண்டும். நாம் மற்றவர்களுக்கு ஒளியாக, வெளிச்சமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மை வைத்திருக்கிறார். நாம் பிரகாசிக்காதபடி பலவிதமான பிரச்சனைகளை நம்மீது வைத்து அவன் செயல்படுத்தி கொண்டிருக்கிறான். பிசாசு அவனுடைய செயல் திட்டங்களுக்கு நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஒளி நம்மிடம் இருக்கிறதா, இந்த வெளிச்சம் நம்மிடம் இருக்கிறதா என்று நாம் ஆராய்ந்து அறிய வேண்டும். நம் ஆண்டவர் எதற்காக நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அநேகருக்கு பயன்படுகிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அவருடைய ராஜ்யத்துக்குள்ளாக அநேகரை நாம் வழிநடத்த வேண்டும், நித்திய ஜீவனுக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கை பாவத்துக்கு நேராக ஓடுகிறது. அவரை நாம் நித்தியத்துக்குள்ளாக வழிநடத்த வேண்டும். பரலோக மகிமையை அவர்களும் காண வேண்டும் என்கிற ஒரு பிரயாசப்பட்டு நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக.